மச்சி நைட் டின்னருக்கு இட்லியா தோசையா? காலையில் ஆஃபீஸில் பிஸ்னஸில் 1008 டெசிஷன் எடுத்தாச்சு. இப்போ நைட்டில் எனக்குப்பா இட்லியா தோசைன்னு முடிவு எடுக்கிற நிலமையில கூட நான் இல்லை. மச்சி உன் நிலமெல்லாம் நல்லா தான் இருக்குது. உனக்கு வந்திருக்கிறது டெசிஷன் ஃபெட்டிக். டெசிஷன் ஃபெட்டிக்கா? அது என்ன புது வியாதியா? வியாதிலாம் இல்லைடா, அது ஒரு சைக்காலஜி. நம்ம மூளை ஒரு நாளைக்கு 35,000 டெசிஷன்ஸ் எடுக்கலாம். காலையில் எழுந்த உடனே என்ன ட்ரெஸ் போடுறது, எந்த ரூட் செலக்ட் பண்ணுறது, நைட்டு என்ன டின்னர் சாப்பிட்றது வரைக்கும். அடா ஆமாடா, காலையில் துருதுருன்னு இருக்கிற பிரெயினை ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே டயர்டாகி போய் சின்ன டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது. கரெக்ட். ஒரு ஃபோனோட பேட்டரி எப்படி நாள் முழுக்க யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஈவினிங்கில் லோ பேட்டரி காமிக்குதோ, அதே மாதிரி நம்மளோட டெசிஷன் மேக்கிங் பவர் ஈவினிங் ஆக ஆக குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சின்ன சின்ன டெசிஷன்ஸை ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டா கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் சொல்லண்டா. மார்க் ஜூக்கர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் தினமும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன டெசிஷன்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கு அவங்களோட மூளையோட திறனை வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. அவங்களோட ஃபுல் மூளையோட செயல்திறனை பெரிய பெரிய டெசிஷன் மேக்கிங் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. செம்ம லாஜிக் மச்சி. அப்போ இந்த டெசிஷன் பெட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன தான் பண்ணணும்? எப்போவுமே முக்கியமான முடிவுகளை காலையில் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே எடுத்துரு. 2 சின்ன சின்ன டெசிஷன்ஸ் இருக்குல்ல, லைக் என்ன டிஃபன் சாப்பிட்றது, என்ன கலர் ட்ரெஸ் போடுறது, இதெல்லாம் முந்தின நாள் நைட்டே பிளான் பண்ணி வச்சிரு. 3 உன்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, குளிக்கிறது, சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமில் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது ஆக்டிவிட்டீஸ் வந்து ஹேபிட்டாக மாறிடும். அது ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா மூளை ஆட்டோமேட்டிக்காக யோசிக்காமே செய்ய ஆரம்பிச்சிடும். சூப்பர்டா. இனிமே காலையில் எழுந்த உடனே நைட்டு டிஃபனை முடிவு பண்ணிடுறேன். இப்போ போய் தோசை சுட.